தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் மதுக்கூர் ஒன்றியம் மத்தியூட்டி ஊராட்சியில் கல்லணை கால்வாய் கல்யாண வாய்க்கால் விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக இப்போது தமிழ்நாடு அரசாங்கமும் மத்திய அரசாங்கம் இணைந்து கல்லணை கால்வாய் புனரமைப்பு திட்டத்தை 2639 கோடியில் இப்போ செலவிட இருக்காங்க. இந்த கல்லணை கால்வாய் திட்டம் ஒரு நல்ல திட்டம், விவசாயிகளுக்கு பயனடையும் திட்டமாக உள்ளது. தற்பொழுது கல்லணை கால்வாயில் எங்களுக்கு வர வேண்டிய நீரானது 4200 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட வேண்டும். அப்போ தான் கடைமட பகுதிக்கு எங்களுக்கு அந்த நீர் சேரும். இப்போது 2200 கனஅடிக்கு மேலே அதில் முழு கொள்ளளவையும் திறக்கப்பட முடியவில்லை. காரணம் என்னவென்றால், இரண்டு பக்கமும் ஆற்றோட அகலமும் கரையுடைய உயரமும் தன்மையும் குறைவாக இருப்பதால் அரசாங்கம் முழுமையாக கிளை வாய்க்கால்களையும் மற்றும் இந்த கல்லணை கால்வாயில் 337 கிளை வாய்க்கால்கள் உள்ளன. இந்த கிளை வாய்க்கால்களையும் கல்லணை ஆற்றையும் முறையாக அரசாங்கம் சர்வே செய்து ஆக்கிரமிப்பில் இருந்தால் அதை அகற்றி முழு கொள்ளளவையும் கொண்டு இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லணை கால்வாய் வாய்க்கால் திட்டத்தின் கீழே தரையில் பிளாக் கல் பதிக்கிற திட்டம் ஒன்று கொண்டு வர்றாங்க. இந்த திட்டத்தால் நிலத்தடி நீர் கொள்ளளவு பாதிப்பு அடையும் என்பதையே விவசாயிகள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திட்டத்தில் நாங்கள் எதுக்கவோ இதை நாங்கள் சரியில்லைன்னு சொல்வதற்கோ விவசாயிகள் விரும்பவில்லை. எங்களுடைய கருத்தை கணிப்பை ஏற்று கரைகளை வலுப்படுத்தி தரையில் போடப்படும் காங்கிரீட்டை நிப்பாட்டி ஒரு ஊருக்கு ஒரு தடுப்பணை என்ற விதத்தில் நிலத்தடி நீரை தேக்குவதற்கு தடுப்பணை கட்டி விவசாயிகள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி தரும்படி அரசாங்கத்தை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.